ஆட்டோ நல்லா இருக்குல்ல? இதுக்கு அப்புறம் யாரையும் எதிர்பார்த்துருக்க தேவையில்ல, நம்மளோட சொந்த ஆட்டோ. ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ஏங்க அதுங்களை பாருங்களேன், ஆட்டோ முன்னாடி போட்டோ எடுத்துட்டு பென்ஸ் கார் முன்னாடி நிக்கிற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கு. ஏ ஆட்டோ, நீ என்னதான் ஆட்டோ முன்னாடி நின்று செல்ஃபி எடுத்தாலும் அது ஒன்றும் பென்ஸ் கார் ஆகாது. ஆட்டோக்கு அலங்காரத்தை பாரு, எவ்வளவுதான் அலங்காரம் பண்ணாலும் அது டப்பு ஆட்டோ தான். இல்ல விடுங்க. இல்ல, நான் சண்டைலாம் போட மாட்டேன், விடு. உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? ஐயோ, காசு இல்லையே, ஜிபே தான் இருக்கு, வேணா பண்ணட்டா? இந்த கார் உங்களோடது தானே? எவ்வளோ கொடுத்து வாங்குனீங்க? சொன்னா என்ன வாங்க போறியா? இல்ல சொல்லுங்க. 10 லட்சம் ரூபா. அதுக்கு எத்தனை ஜீரோ இருக்குன்னாச்சும் உனக்கு தெரியுமா? நான் ஒரு சாதாரண ஆட்டோக்காரன், எனக்கு எப்படிங்க அதெல்லாம் தெரியும்? இந்த கார் வாங்குறதுக்கு உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? எங்க அப்பா கிஃப்டா கொடுத்தாரு. ஓ, அப்போ இது உங்க அப்பா உங்களுக்கு கொடுத்த gift அப்படின்னு சொல்லலாம்ல. இந்த ஆட்டோ எனக்கு யாரும் கிஃப்டெல்லாம் கொடுக்கலங்க, கஷ்டப்பட்டு நானா உழைச்சி சம்பாதிச்சு வாங்கின ஆட்டோ இது. வாடகை ஆட்டோவில் ராப்பாகலா கஷ்டப்பட்டு உழைச்சி அதில் வர காசுலாம் சிறுக சிறுக சேர்த்து அப்படி வாங்கின ஆட்டோங்க இது. இது என்னோட உழைப்பு. இந்த ஆட்டோ இவர் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு உங்களை மாதிரி பணக்காரங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சாதான் அடுத்த லெவலுக்கே எங்களால் போக முடியும். எங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுறதுக்கு வசதியான அப்பா அம்மாவும் இல்லை, மாமியார் மாமனாரும் இல்லை. இந்த ஆட்டோ வாங்க அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு எங்களுக்கு தான் தெரியும். இந்த கார் வாங்க நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க சொல்லுங்க. கஷ்டப்பட்டு வாங்கின ஆட்டோ சார் இது. இதோட அருமை இந்த மாதிரி ஓசியில் வாங்குறவங்களுக்குலாம் தெரியாது. உங்களுக்கு வேணா இது பழைய ஆட்டோவாக இருக்கலாம், ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இது புது ஆட்டோ. கிஃப்டா வந்த காருக்கு முன்னாடி நிக்கிறது உங்களுக்கு எவ்வளவு பெருமைனா, கஷ்டப்பட்டு வாங்கின ஆட்டோ பக்கத்துல எங்களுக்கு எப்படி இருக்கும்? அது என்னங்க, ஆட்டோ முன்னாடி ஃபோட்டோ எடுத்தா அதை பார்த்து நெக்கெல்லாம் சிரிப்பீங்களா? இங்கே பாருங்க, உங்களை மாதிரி என்னாலையும் வார்த்தையால் காயப்படுத்த முடியும், ஆனால் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். பல அசிங்கெல்லாம் பட்டு தான் நாங்கள் இந்த ஆட்டோவை வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி காசு இல்லாதவங்களை பார்த்து கிண்டல் பண்ணாம உங்க அப்பா அம்மா காசுல வாழாம வழியே பாருங்க. இனிமேலாவது தயவு செஞ்சு யார் மனசையும் புண்படுத்துற மாதிரி பேசாதீங்க. இந்த மாதிரி காசு இல்லாதவங்களை பார்த்து கிண்டல் பண்ணாம பெத்தவங்க காசுல வாழாம உங்க சொந்த காசுல வாழ முதல்ல வழியே பாருங்க. இந்திரா, இவங்க கிட்டலாம் பேசி ஒன்றும் ஆக போறதில்லை, பார்ப்பலாம்.